நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேவர்கள் என்று அழைத்தார். அதில் உள்ள ஒரு முக்கியமான 3 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்களேன், நாம் தேவர்களாக இருப்பதனால 3 நபர்களை நாம் பின்பற்றலாம். முதலாவது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? போகிற இடங்களில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தார். He was the solution wherever he went. அது கடற்கரைக்கு போனாலும் சரி, கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் சரி, he was the solution, தீர்வு. அப்படி ஒரு தீர்வாக தேவன் உங்களை இருக்கும்படியாகவே என்னோடு இணைத்திருக்கிறார். இரண்டாவது யாரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம்? நம்ம ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் நிறைந்தவனாக இருந்தான். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக பொருளாதாரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வாஸ் பிளஸ்ட். வாட் வாஸ் த மெஷர்மெண்ட்? எது அளவுகோல்? பூமி தாங்க முடியாத அளவு. எலான் மஸ்க்கு என்ன அளவுகோல் தெரியுமா? இப்போ ட்ரம்ப் ஜெயித்துட்டதுனால ஒருவேளை 40 லட்சம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பின்படி, இந்திய ரூபாய் அளவின்படி. ஆனால் நம்முடைய ஆபிரகாமுக்கு எது அளவுகோல்? பூமி தான் அளவுகோல். அவ்வளவு ஆசீர்வாதம். ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ரைட். மூன்றாவது பவுல் எடுத்துக்கிடுவோம். அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்தது? அவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு வெளிப்பாடாக வந்திருந்தது. எந்த வார்த்தை? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களில் சொல்லுகிறார் அல்லவா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இதை பவுல் சீரியஸாக எடுத்துட்டான். அதனால தான் என்ன சொன்னான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இது எல்லாவற்றையும் அவன் சீரியஸாக எடுத்துட்டான். பாருங்களேன், எந்த பிணத்தை பார்த்தாலும் உயிரோடு எழுப்பாமல் விடுறதில்லை. எந்த பிரச்சனையும் கண்டு அஞ்சுகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்களை செய்தார் என்று சொல்லியிருக்குது. ஏன்? இயேசு கிறிஸ்து மனிதர்களை அல்லது தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தையை அவன் சீரியஸாக எடுத்தான். ஆகையினால என்ன நடந்தது தெரியுமா? இன்னும் 2 பெரிய ஆசீர்வாதங்களை சொல்கிறேன். முதலாவது, ஏராளம் தாராளமாக வெளிப்பாடுகள், வெள்ளம் போல வெளிப்பாடு. என்ன செஞ்சிட்டான்? 12 புஸ்தகங்களை எழுதி தள்ளிட்டான். அந்த 12 புஸ்தகங்களுக்கும் 12,000 கோடி இல்லை, அதுக்கு மேலே கொடுக்கலாம். அவ்வளவு ரெவலேஷன். ஏன்? தன்னை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை சீரியஸாக நினச்சான். இரண்டாவது, அவன் என்ன செய்தான்? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் வரைக்கும் சுமார் 3000 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வச்சுக்கிடுங்களேன், சபைகள் நாட்டினான். எந்த வசதியும் இல்லாத நாட்கள் இல்லை. எலக்ட்ரிசிட்டி இல்லை, பெட்ரோல் டீசல் இல்லை, ரைட், தபால் வசதி இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய சாதனை செய்ததற்கு காரணம் என்னவென்றால், தன்னை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் சீரியஸாக எடுத்துட்டான். நீங்களும் உங்களை பற்றி இயேசு சொன்னவற்றை சீரியஸாக எடுப்பீர்களா? உங்களை பற்றி என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். மூன்றாவது, உலகத்திற்கு உப்பு. நான்காவது, உலகத்திற்கு வெளிச்சம். ஐந்தாவது, மலையை பார்த்து பேசினா ஓடிடும். சீரியஸாக எடுங்கங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.